வணக்கம். இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின தங்கள் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிறது. அதில் சக்கையன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டர் தன்னோட அந்த தலையில் கட்டின்னு இருக்கிற அந்த ரெட் கலர் துணியை விரித்து எல்லார்கிட்டேயும் வானரு இறந்து போயிட்டாரு, தர்மம் பண்ணுங்க. எதுக்கு தர்மம்னா அவர் அடக்கம் பண்ணுறது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பைசா கொஞ்சம் வசூல் பண்ணுறார். சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல. யார் அந்த வானருன்னு யாருமே கேட்கல. யார் இந்த வானரு? அது ஒரு குரங்கு. 8 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு குரங்கு. 8 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஸ்டேஷனுமே ரொம்ப சின்ன ஸ்டேஷனாக தான் இருந்தது. அந்த ஊரில் அப்போ ஒரு கோவில், ஒரு பழைய கோவில், அது திடீர்னு ரொம்ப பிரபலமாயிடுது. திடீர்னு பிரபலமானதுனால அதுக்கு வரவங்க அதிகமாயிட்டாங்க. வட இந்தியாவிலேருந்துலாம் அந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்ததுனால அந்த ஊரே கொஞ்சம் பெருசாச்சு. நிறையா அந்த ஊரை சுற்றி நிறைய கடைகள் வந்தது, ஹோட்டல்கள் வந்தது, தங்குமிடங்கள், லாட்ஜ் எல்லாம் வந்தது. ஸ்டேஷனுமே பெருசாச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் கூட நின்று போகிற அளவு ஆச்சு. ஸோ 2 பிளாட்ஃபார்ம் இருந்த இடத்துல 4 பிளாட்ஃபார்ம், 4 போர்ட்டர்ஸ் மட்டும் வேலை பார்த்த இடத்துல 10 போர்ட்டர்ஸ், அப்படி பெருசாகிடுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு இந்த வானரு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ட்ரெயினில் இறங்கிட்டோ அந்த பிளாட்ஃபார்மில் இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு எப்படி நடந்தது. அது என்னோ அங்கேயே இருந்துருத்தோ, அதை விட்டு போவே இல்லை. அவளும் அதை விரட்டணும்லாம் என்னவோ ட்ரை பண்ணலாம், அதால் அனுப்ப முடியல. யாரோ ஒரு மருத்துவரை வச்சு மயக்க ஊசியெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணா. ஆனால் அது எப்படியோ தப்பிச்சிருத்தோ. அந்த மருத்துவரை கல் எடுத்து அடிச்சது கோச்சுண்டு. அது கூட மனிதர்கள் பண்ணுற மாதிரியே இருந்தது. அது என்ன பண்ணும், நிறைய குறும்பு பண்ணும், விளையாடும். அதாவது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸோட சாப்பாட்டு பொட்டலத்தெல்லாம் எடுத்துன்னு ஓடி போயிடும், அவங்களோட பையெல்லாம் பிடுங்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு யாரோ வச்சுட்டு இருந்த பூவை எடுத்து தன் கழுத்தில் மாலை மாதிரி போட்டுன்னு அது ஜாலியாக வந்த அப்புறம் எல்லோரும் அதை கையெடுத்து கும்பிடுறா. அப்புறம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமில் போய் பேப்பர்லாம் சில சமயம் தூக்கின்னு போயிடும். ஆனால் அந்த வானருக்கு மழை காலம் மட்டும் பிடிக்காது. மழை வந்தால் அப்படியே ஒரு ஓரமாக ஒட்டின்னு இருக்கும். வெயில் வந்ததுன்னா ரொம்ப ஜாலி, வெளியில் கையை நீட்டி அழகாக விளையாடி எல்லாம் பண்ணோம். அங்கே இருக்கிற ஒரு அந்த குழாயடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் தான் தங்கி இருந்தது. அங்கே இருக்கிற எப்போதும் வர அந்த நாய், பூனை மாதிரி இந்த குரங்கும் அதில் ஒரு மெம்பர் ஆகிடுது. அதில் யார் அதுக்கு வானரு அப்படின்னு பேர் வச்சானா, அது என்ன பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ்காரரோட தொப்பியை கைட்டின்னு ஓடி போயிடுது. அதை எடுத்துட்டு எல்லாரும் துரத்துறான் அந்த தொப்பியை வாங்கணுன்னா. அது கொடுத்துரு சூன்னு விரட்டுறான். அங்கேருந்து அப்போ ஒரு பொன்னையான்கிற ஒரு போர்ட்டர் தான். அவர் என்ன பண்ணுறார், வானரு அதை கொடுத்துரும், அது வேண்டாம் அவனுக்கு, அதை கொடுத்துரும் அப்படிங்கிறார். அதனால தான் அதுக்கு பேர் வானருன்னு ஆச்சு. அங்கே அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் பெருக்கி கூட்டி பண்ணுற ஒரு அம்மா, அவன் மங்கம்மாள்னு பேர். அந்த மங்கம்மாளுக்கு இந்த வானரு ரொம்ப ஸ்னேகம். அதோடக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவள் என்ன பண்ணுவா, அந்த வானரு இங்கே வா, இங்கே உட்காரு அப்படின்னா அது அவள் பக்கத்தில் உட்காரும். அதுகிட்ட தன்னோட கதையெல்லாம் சொல்லின்னு இருப்பாள். தன்னோட பழைய கதைகளை சொல்லுவாள், நடந்ததை சொல்லுவாள். அதோடு அவள் பாட்டு பேசின்னு இருப்பாள். அப்புறம் என்ன பண்ணார், அங்கே கேன்டீன் வச்சுருக்கிற கணேசன் அப்படிங்கிறவர் அதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார் தினைக்கும். அது சாப்பாடு கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்றவங்க பேசஞ்சர்ஸோட சாப்பாட்டு பொட்டலத்தெலாம் அது எடுக்காது. சாப்பிட்டு முடிக்கும், தாகம் எடுத்தால் அங்கே இருக்கிற அந்த குழாடியில் போய் அதை திருகி தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கும். அப்புறம் அந்த ஒரு மரத்து மேலே அது படுக்க இருக்கும். இப்படியே தான். அப்புறம் அதனால அவள் இல்லாமல் அதை அப்படியே ஒரு சகஜமாக எடுத்துட்டா, ஒரு எல்லார மாதிரியுமே. அது விளையாடின்னு இருந்தது. அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகும்போது அப்படியே அதனுடைய செயல்பாடுகளும் குறைய தொடங்கிறது. முன்ன மாதிரி அதால் பிரிஸ்காக இருக்க முடியல. சும்மா அனாயாசமாக தேங்காயெல்லாம் அப்படி உடைச்சதை என்ன பண்ணிட்டு இப்போ அதால் உடைக்க முடியல, உருட்டின்னு போகிறது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகிடுது, ஒரு திடீர்னு அதை அப்படியே சாப்பிட்றதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்தோம். குறைச்சி சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து அவர் அப்படியே மரபெஞ்சிலேயே அது அப்படியே படுத்துட்டுருக்கு. அது மங்கம்மா என்ன பண்ணுறா, அந்த கணேசன்ட்டேருந்து இட்லியை வாங்கிட்டு இந்த இட்லியாவது சாப்பிட்டுப்பான்னு அது வாயில் ஊட்டுறா. ஆனால் அதையும் அது எடுத்துக்கலை, கண்ணை மூடினே இருக்கு. அந்த கணேசன் சொல்கிறார், குரங்குக்கெல்லாம் தன்னோட சாவு வரப்போகிறதுன்னு முன்னாலேயே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுடுத்துன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது, சாப்பிடாமல் அப்படியே உயிரை விட்டுரும் அப்படிங்கிறார். அது மாதிரி அதுவும் அது சாப்பிடாமலே இருக்குது. மங்கம்மா என்ன பண்ணுறா,
இதை சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஊருக்கு போகிறா அவள் பொண்ணை பார்க்குறதுக்கு. ஆனால் நாளைக்கு அது சரியாகலை, அடுத்த நாள் அது இறந்தே போயிடுறது. அப்போது அந்த அந்த வானர் இறந்து போயிடுது அப்படிங்கிற செய்தி அவள் அந்த சக்கையனுக்கு அவர் கிடைக்கும்போது அவர் 3வது பிளாட்ஃபார்மில் இருக்கார். அப்புறம் இங்கே ஓடி வரார். ஓடி வந்து பார்த்தா அது அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துன்னு இருக்கு பெஞ்சுக்கு கீழே. அதை சுற்றி ஒரே கும்பல், அதாவது அங்கே வேலை பார்க்குற போர்ட்டர்ஸ், பேப்பர் போடுறவர், அந்த கேன்டீன் வச்சுருக்கிற கணேசன், பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லோரும் குழுமிடுறா. அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட வந்துடுறார். அப்போது வந்து ஒரு நல்ல வெள்ளையும் சொலையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டுன்னு அவர் வந்து பார்த்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டரை போய் சத்தம் போடுறார். என்னது இது, ஒரு குரங்கு இப்படி செத்து கிடக்கு, அதை நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, அது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா, வியாதியெல்லாம் பரவும் அப்படிங்கிற. உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், சார் அது அங்கேயே இருந்த குரங்கு சார் அப்படிங்கிறார். அதுக்காக அதை வச்சு கும்பிடுவீங்களா அப்படின்னா, இல்லை மத்தியானத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னா, சரி சரி அப்படின்ட்டு அவர் அப்புறம் தான் அவர் கிளம்பி போகிறார். அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு வரும்போது ஒரு போர்ட்டர் சொல்கிறான், அதை தூக்கி குப்பை இதில் போட்டுற வேண்டியதான், நாயெல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறான். அவனால் அந்த கணேசனுக்கு அதுக்கு மனசாகலை, கேன்டீன் வச்சுருக்கிற கணேசன். அவர் என்ன சொல்கிறார், இல்லை நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதை நம்ம முறையாக அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறார். சரி அப்படின்னா அப்போ உடனே ஒரு போர்ட்டர் என்ன பண்ணுறான், நான் வந்து அதுக்கு பட்டு துணி வாங்கி தரேங்கிறான். ஒருத்தன் வந்து பாடைக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறான். இந்த சக்கையன் வந்து நான் வந்து பைசா வசூல் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதுக்காக தான் அவர் பைசா வசூல் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டேயும். ஸோ அந்த வசூல் பண்ண பைசாவில் ஊதுபத்தி பழம்லாம் வாங்கிட்டு வராங்க, அப்புறம் அது கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வராங்க. அதை வந்து அந்த சக்கையன் அதுக்குள்ளே ஒரு நாவிதரை கூட்டின்னு வந்து தன் தலையை மொட்டை அடிச்சுடுறான். ஏன்னா அதுக்கு இறுதி காரியங்கள்லாம் பண்ணணுமேனு மொட்டை அடிச்சுட்டு வந்தோடனையும் அதை வந்து மனிதர்களை வந்து உடலை குளிப்பாட்டுற மாதிரியே அந்த குரங்கையும் குளிப்பாட்டணுமான்னு அவனுக்கு தெரியல. சரி வேண்டான்ட்டு அப்புறம் சந்தனத்தை மட்டும் அதை பூசலாம். பூசிட்டு அங்கே பார்வதின்னு ஒரு லேடி இருக்கா, அவள்கிட்ட அக்கா நெத்தி காசு வைக்கணுமாக்கா அப்படின்னு கேட்குறான். அவள் வந்து ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறா. சரி அதை நெத்தி இப்படி அந்த காசை அப்படி ஒட்ட வச்சா அது ஒட்டிக்க மாட்டேங்கிறது. அப்புறம் அதை சந்தனத்தில் துவச்சி அந்த காசை ஒட்ட வைக்கிறான். அப்புறம் அது ரெடி ஆகிடுறது. அது பாடையில் வச்சு அது இத்தனை நாளாக விளையாடின்னு இருந்த பிளாட்ஃபார்மில் அவள் எல்லோரும் மொள்ள அதை தூக்கின்னு போகிறாள். தூக்கின்னு போனப்புறம் அதில் 3 பேர் தான் இருக்கா, 4வதாக பார்வதியே தூக்கின்னு போகிறாள். அவங்க 4 பேர் கொண்டு போய் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதை அடக்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் வராங்க. எல்லாருக்குமே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவங்க சொந்தக்காரங்களை யாரோ இழந்துட்ட மாதிரி இருக்குது. அப்போ அவர் கணேசன் வந்து சாப்பிட வாங்க, எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போங்கங்கிறார். யாருமே வேண்டான்றா, யாருக்குமே சாப்பிட தோணலை, எல்லாருமே போயிடுறாங்க. இவருன்னே தன் வீட்டுக்கு போகிறார். தன் வீட்டுக்கு போனால் அங்கே வந்து அவள் தலை மொட்டையாக இருக்கிறத பார்த்துட்டோ அவள் ஒய்ஃப் வந்து எதுக்கு நீ மொட்டை அடிச்சிருக்க தலையை அப்படின்னு கேட்குறா. இல்லை ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்கிறார். அதுக்கு நீ ஏன் மொட்டை அடிச்சுட்டேன்னா, அவருக்கு வேறு யாரும் இல்லை, நான் தான் எல்லாம் பண்ணினேன் அதுக்காக தான். அப்புறம் அவள் உடனே திட்டுறா அவரை கண்ணா பின்னன்னு. இவர் உடனே குளிக்க போனால் அப்போ அவருக்கு தோன்றது, ஐயோ இன்றைக்கி நம்மளுக்கு வருமானமே ஒன்றும் இல்லை, சாயந்தரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும், அதில் போய் பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் நிறையா வருவாங்க, ஒரு 100 ரூபாயாவது கிடைக்கிறதான்னு பார்க்கணும். அப்படி 100 ரூபா கூட இன்றைக்கி கிடைக்கலன்னா நம்ம கடன் தான் வாங்க வேண்டி வரும் அப்படின்ட்டு. வானர் பாரு, இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி கையேந்தினதாகவே நமக்கு தெரியல, என்ன பொழப்பு நம்ம பொழப்பு அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் அதோட இந்த கதை முடிஞ்சிடுறது. இந்த கதையில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எளிய மனிதர்கள் எவ்வளவு சுலபமாக மற்ற உயிர்கள்கிட்ட அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம சாதாரணமாகவே பார்க்கலாம், அந்த எளிய மனிதர்கள் ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பெட்டு, அவளுக்கு வந்து ஒரு பெட்டுன்னு அதை வளர்க்கணுன்னெலாம் தோணாது. பட் சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கோழிக்கு, ஒரு ஆட்டுக்கு, ஒரு நாயோ பூனையோ அவங்க பாட்டுக்கு தான் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதுக்கும் கொஞ்சம் போடுவாங்க, அதுகிட்ட பிரியமாக இருப்பாங்க. அவள் வந்து யாராவது ஒருத்தர் நிராதரவாக இருக்கான்னா டக்குன்னு கை கொடுப்பா. அது ஒரு படித்தவர்கள்லாம் ரொம்ப யோசித்து செய்கிறத இந்த எளிய மனிதர்கள் ரொம்ப அனாயாசமாக செஞ்சுருவா. இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவனுக்கு 100 ரூபா கிடைக்கலன்னா அவன் கடன் வாங்கணும். அப்போ கூட அவன் வந்து தன்னோட இவ்வளோ நாள் பழகின ஒரு ஜந்து, ஒரு உயிர், அதோட இறுதி கடனுக்காக அவெல்லாம் இவ்வளோ பாடுபட்டா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து நம்ம மனித நேயம்னு சொல்கிறதா, விலங்கு நேயம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதா, உயிர்களிடத்தில் அன்பு, லவ் ஆல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிர்களிடத்தில் இருக்கிற இன்னொரு உயிருக்கு காட்டுற அன்பு, இதை வந்து ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணியிருக்கார். நல்ல சிறப்பான கதை, படித்து பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.